நான் எதை பற்றி பேச போனால், நம்ம சிஎம் அண்ணன் வந்து விஜய் பற்றி சொன்னேன்ல, அப்போ என் தாய் பற்றி சொல்லியிருப்பேன். இப்போ அவங்க தவறி போயிட்டாங்க. தவறி போகிறதுக்கு முன்னே நான் காலேஜ் படிக்கும்போது மொத்தம் எங்கள் அம்மாவுக்கு பிறந்து வந்து 8 பேர். 8 பேர் பிறந்து நாங்கள் 3 பேர் தான் இருக்கிறோம். என் தம்பி இப்போ சமயத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே என் தம்பி பச்சை வாந்தி எடுத்து மரித்து போனான். அது என்ன சொன்னேன்னா நான் அப்போ சொல்கிறேன், எதனால் நாங்கள் இப்படி ஆகிட்டுனா அதை நான் அடுத்த வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நாங்கள் இருக்கிறது 3 பேர் தான். ஆனால் அப்போ நாங்கள் 4 பேர் இருக்கும்போதே கஷ்டப்பட்டோம். அப்பா அம்மா எல்லாம் சாம்பருக்கு போய், ஆனால் 4 பேருமே படிக்க வச்சாங்க தான். ஆனால் படிக்க வச்சு யார்கிட்டையும் போய் கை கட்டி நிற்கக்கூடாதுடா, நாங்கள் தான் இவ்வளோ அசிங்கப்பட்டேன், படிக்காமல் இவ்வளோ வேலை நீங்கள் அப்படி இருக்கணும்னு சொன்னால் 4 பேருமே படிக்க வச்சாங்க. தம்பி ஐடிஐ முடித்தான். பாப்பா வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு அது 8வது நின்று பேசி ஏமா குடும்ப சூழ்நிலை. அண்ணன் வந்து காலேஜ் முடித்தார், நானும் காலேஜ் முடித்தேன். அண்ணன் வந்து பிஹெச்டி முடித்து ஃபாரின் போய்க்கிறேன் அமெரிக்காவுக்கு. இப்போ வந்து அவர் அமெரிக்கா போகும்போது ஜோசப் காலேஜ் போய்ட்டு வேலை செஞ்சார். வேலை செஞ்சு அவருக்கு வந்து மேரேஜ் 33 வயசில் மேரேஜ் பண்ணார். மேரேஜ் பண்ணிட்டு ஃபாரின் போயிட்டு மறுபடியும் வந்து ஃபேமிலியோடு போயிட்டார். அம்மா வந்து மரித்து போன பிறகு கூட அவர் வர முடியல, எனக்கு விசா கிடைக்கல, வர முடியலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வேதனைப்பட்டார். ஆனால் அதுக்கு முன்னே என் தாயை பார்த்தா எனக்கு எதனா ஒரு கஷ்டம்தான், என்னோடய முகத்தை பார்த்தோன்னே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுற என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அவங்கள எவ்வளோ திட்டினாலும் சரி தான் என்னை புரிஞ்சுக்கோங்க. ஏமா இது தேவைப்படுது அதை இப்போ சொன்னாலும் இதெல்லாம் பண்ண போகிற வாய்க்கில் உருப்பிட போகிறேன், அவன் பெரியவங்க பயிச்சிட்டா நீ என்ன பண்ண முடியும் இப்படியே சொல்லுவாங்க. ஏமா இருக்குது. ஏன் நான் வந்து அவங்க ஏன் அதிகமாக திட்டினான்னா, நான் காலேஜ் படிக்கும்போது 2012 ஒரு வாய்ப்பு வந்து நான் ஃபைட்டு கராத்தாலாம் நான் பண்ணுவேன். அப்போ நல்லா நான் பண்ணும்போது காலேஜ் படிக்கும்போது லோக்கல் பசங்க இருக்கும்போது சினிமாவுக்கு ஒரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு போனேன். அப்போ போகும்போது எனக்கு அப்போல்லாம் எனக்கு அவ்வளோ தெரியாது. நான் சின்ன வயசு தான் எனக்கு விலகெல்லாம் தெரியாது. நான் வந்து கிராமத்துலேயே இருந்து கிராமத்து ஸ்கூலில் படித்தேன்னா இப்போ எனக்கு அவ்வளோக்கா சப்போர்ட் பண்ணது எனக்கு தெரியாது, எப்படி பேசுனது. அப்படியே இருக்கும்போது ஒரு வாய்ப்பு வந்தது. ஒரு படத்தில் சரி வாமா நீ தான் நல்லா ஃபைட்லாம் பண்ணுற, நான் மாஸ்டர்னு கூப்பிடுவாங்க. நான் மாஸ்டரும் இல்லை, நான் வந்து அவ்வளோ ஆளும் இல்லை சொல்லிட்டு அப்படியே சரி வாய்ப்பு வந்து சரி கஷ்டமாக ஃபேமிலியாக சரி போய் பண்ணுமே, ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு போய் பண்ணேன். அப்படியே போனால் பணம் எவ்வளோ செலவு பண்ணேன், கடை வாங்கி அண்ணன் படித்தேன். அப்போ ஏமா கஷ்டப்பட்டேன். நானும் சில விஷயம் நான் போனோம், வண்டிக்கு பஸ் வேலைக்கெல்லாம் போவோம். அம்மா கஷ்டப்படுறாங்களே சொல்லிட்டு சூழ்நிலை புரிஞ்சுணும். அவங்களும் சில டைமில் காலேஜ் முடிச்சு அண்ணன் வெளியில் இருப்பேன். நானும் என்ன பண்ணேன், சமயத்தில் என் தம்பி திடீர்னு மரித்து போனார். அது வந்து வேற ஒரு சூழ்நிலை காரணமாக அது சில பேர் சதியால் பண்ணாங்க. அது அடுத்து எனக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனோடனே எனக்கு யாருமே இல்லை. நிறைய பேர் சொந்த பந்தம் இருக்கும்போது யாரும் சப்போர்ட் பண்ண ஒருத்தம் வரல. அந்த நிலைமை வந்தது என் தாய் தான். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்கு கையை அடிபட்டோடனே அவங்க தான் இருந்தாங்க. இப்போ அவங்க இல்லை. ஆனால் என் தாய் ஏன் இல்லைன்னா, என் தாய் திடீர்னு ஒரு சமயத்தில் பார்த்தா திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சரி ஹாஸ்பிட்டலில் போய் சும்மா அப்படியே அவங்க கொஞ்சம் கேரப்பில் விட்டாங்க. கேரப்பில் விட்ட உடனே அது கொஞ்சம் நாளாக ரொம்ப இதாகி போச்சு. அவங்க உடம்புக்கு போய் செக் பண்ண பார்த்தா கேன்சர்னு சொன்னாங்க. சரி எப்படியோ ட்ரை பண்ணலாம், சரி பண்ணலாம் பார்த்து எங்கெங்கே போனால் அப்புறம் ஜிக்மர் கொண்டு போனால் இவ்வளோதான் கொண்டு போனால் அவங்க மரித்து போட்டாங்க. அவங்க இருக்கும்போது எனக்கு தெரில கொரோனா டைமில். ஏன்னா கொரோனா டைமில் நிறைய டைம் இருக்கும்போது எங்கள் அம்மா இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் பார்த்தா ஒரு படம் வாய்ப்பு பண்ண முடியும். அந்த படம் வாய்ப்பும் போனால் சரி லைஃப் ஜெயிச்சலான்னு சொல்லிட்டு போனால் அந்த கொரோனாவில் அப்படியே இதாகி போச்சு. எவ்வளோ பணம் கடை வாங்கி பண்ணி திட்டினாங்க. ஏமா நான் அங்கே போனால் எவ்வளோ அசிங்கப்பட்டேன், எவ்வளோ ஏமா எல்லாம் பார்க்க சொல்லுவாங்க வர அங்கே போனால் இங்கே போனால் படித்த ஒன்றும் இல்லை சுற்றி வரத்தேன்னா. ஆனால் நான் எட்டே சொன்னேன், யார்கிட்டும் ஒருத்தருக்கு நான் கடை வாங்க மாட்டேன், யார்கிட்டையுமே போய் நிற்க மாட்டேன். ஏன் நான் நிறைய பேர் நான் கேட்பேன், நான் எல்லாம் போகவிட்டு பின்னாடி. ஏமா முக்கியமாக வந்து சொந்தக்காரன் தான். சொந்தக்காரன் நிறைய பேர் அப்படி அது பண்ணுறா இப்படி பண்ணுறா அது பண்ணுறா. ஆனால் ஹெல்ப்னு போய் கேட்டால் ஒருத்தவும் செய்யல. ஆனால் என் தாய் இருக்கும்போது எவ்வளோ இருந்தாலும் அவங்க தான் பார்த்தாங்க. ஆனால் இப்போ அவங்க தவிர்த்து போயிட்டாங்க. நான் யார்கிட்ட போய் எல்லாமே சொந்த மகன் தான் நல்லா இருந்தால் தான் மதிக்கிறேன், நல்லா இருந்தால் மதிக்க மாட்டேங்க. ஏன்னா அந்த வீடை நிறைய பேருக்கு தாய் தகப்பு இல்லாதவங்க. எங்கள் அப்பா வந்து ஒரு குடிகாரன். என்ன டைம் சரக்கு போட்டால் போதும், வார்த்தைக்கு வித்தியாசமாக வரும், அது உங்களுக்கே தெரியும். சரக்கு போட்டால் போதும், சரக்கு போடலாம் அமைதியாக இருப்பார். ஏமா அந்த குடிக்கார எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க. சரக்கு போட்டாவே என் தாய் இல்லாதவங்க கஷ்டம்னு தெரியும். அவங்க செத்த பிறகு அவங்க ஒரு வருஷமாக நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனேன், யாருமே எட்டி பார்க்கல. எல்லாரும் தெரியும் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு எல்லாருக்கும் சொந்த பந்தம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் செத்த பிறகு அப்போ வராங்க, ஐயோ விட்டு போயிட்டேன்னு அப்படின்னா ஆயிடுச்சு போயிடுச்சு, ஐயோ இவங்க இந்த பசங்க யாரை எப்படி பண்ண போகிறோம்போ, இந்த பாணிக்கு எப்படி கல்யாணம் பண்ண போகிறாங்க, ஆள் இதான் சொல்கிறாங்க. சரி தான்
இவங்க இவ்வளோ கஷ்டப்படும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், யார் என்ன ஆயிடுச்சு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் பண்ண வரல. மறுத்த பிறகு அதை பண்ணணும் இதை பண்ணணும், இது சரியில்லை அது சரியில்லை, இது சொல்கிறதா வராங்க. செத்த பிறகு என்ன ஒரு வாரத்தை கூட எனக்கு அடிபட்டு கூட ஒரு வாரத்துக்கு விசாரிக்கல. சரி கவலைப்படாத நான் இருக்கு, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு வார்த்தை சொல்ல. சரி விடுன்னு சரி சரி அம்மா அப்பா இருக்கான்னு சொன்னேன். அம்மா தவிர்த்து போன அப்போ கூட யாருமே சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணி விசாரிக்கல. ஆனால் பணம் செல்வாக்க மூலம் அவளை மூலம் விசுவாசம் அவளை மூலம் அதிகமாக விடாமல் ஃபோன் பண்ணுறது. ஏமா அவன் தேவைப்படுது. இப்போ என்கிட்ட விஷயம் இல்லை சொல்லி யாரும் ஃபோன் பண்ணுறதில்ல. மனுஷங்க அப்படி தான் இருக்காங்க எல்லாமே. ஆனால் தாய்க்கு தான் தெரியும். தாய் இருந்தால் என் நிலமை இப்படி கண்டிப்பாக இருந்திருக்காது. அதான் ஒவ்வொரு தாய் இருக்கும்போது ஒவ்வொரு பிள்ளையும் தாய் கேட்டு நடங்க. நிச்சயமாக அவங்க உயிராக இருக்கும்போது நல்லா போய் செத்த பிறகு தான் கடவுள் சொல்லுவாங்க, செத்த பிறகு தெய்வத்து போனாங்க. அவங்க உயிராக இருக்கும்போது நம்ம தெய்வம் தான். ஏமா நிறைய சமுதாயத்தில் நிறைய அவங்க அசிங்கப்பட்டு எதுக்காக வராங்க வெயிலுக்கு நம்ம பிள்ளைக்காக. ஏன்னா இந்த பொம்பளைங்க இப்போ ஏன்னா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அங்கேங்க. அவங்க கஷ்டம் எது நம்ம பிள்ளைங்க நம்மளாம் கஷ்டப்படக்கூடாது, பசி பட இருக்கக்கூடாது தான் கஷ்டப்படுறாங்க. அப்போ தான் தெரியும் அவங்க செத்த பார்த்தா தெய்வம் சொல்லுவாங்க. அவங்க ஒவ்வொரு நாளைக்கும் தெய்வம் தான். ஏமா அவங்க வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி பிள்ளை படிக்கணும், வேலைக்கு போகணும், நல்லா படித்து நல்லா உத்தியோகம் வரும். நாம் தான் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நம்மளுமே நம்ம பிள்ளைங்க இவ்வளோ கஷ்டப்படக்கூடாது சொல்ல அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஆனால் தவிட்டு போனால் போடுவாங்க, அதை பண்ணு இதை பண்ணணும், ஒருத்தரும் செய்ய மாட்டான். ஆனால் தாய் எல்லாரும் செய்து நம்ம கூட தான் இருக்காங்க. அது சோர்ந்து போகாதீங்க. நான் எதுக்கும் சோர்ந்து போக மாட்டேன். என்ன மனுஷன் சொன்ன அன்றைக்கி செத்தவொடனே நான் இருக்குன்னா எதுவும் நான் பண்ணுறேன் நான் போனேன். ஆனால் என் நம்பர் எல்லாரும் தெரியும் தான். நான் எந்த சூழ்நிலை இருக்கிறாங்க எல்லோரும் தெரிஞ்சு ஒருத்தம் கூட யாரும் ஃபோன் பண்ணி என்ன விஷயம். ஆனால் வருத்தப்படல. நிச்சயமாக கடவுள் என் கூட இருக்கார். ஏம்மா கடவுளுக்கு தெரியும் நான் நல்லவனா கேட்டவனா. ஆனால் யாரும் நான் துரோகம் பண்ணல. ஆனால் கூட இருந்தால் நிறைய பேர் துரோகம் பண்ணுங்க. ஆனால் ஒரு பேர் நான் ஃபீல் பண்ணல. நிச்சயமாக ஒரு நாளைக்கு எனக்கு கடவுள் நான் கடவுள் நம்புகிறேன். கடவுளை கை விட மாட்டார். நான் யாருக்கும் துரோகம் பண்ணல. நல்லதே நடப்பேன், நல்லதே செய்வேன். எத்தனை பேர் என்ன சொன்னால் பைத்தியம் சொன்னால் போகிறேன், லூஸ் சொன்னால் பைத்தியம் சொன்னால் கவலையே இல்லை. இப்போ எனக்கு பசி எடுக்குது, எனக்கு செலவு காசு தரப்போகுது சொல்கிறோம், ஒருத்தவங்க கொடுக்க மாட்டாங்க, யாருமே கொடுக்க மாட்டான். நீ இப்போ கேட்டுப்போம் திடீர்னு இல்லைடா இப்போ தான் வந்தது இப்போ தான் கொடுத்துட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னே ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? அதே நீங்கள் ஒரு நல்லா கஷ்டப்பட்டு நல்ல நிலைமைக்கு வந்த பாருங்க நினச்சேன் அவங்க வருவாங்க. அடா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லக்கூடாதா, ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. ஏன் வச்சுக்கிந்தே அவங்க கொடுக்கும்போது தெரியும் நம்ம கேட்டுன்னு. ஏன்னா அந்த டைமில் இல்லை மறுடிப்பு கேட்கக்கூடாதா? ஏன் அவங்க நாம் ஒரு நல்ல நிலைமைக்கு ஆகிட்ட பிறகு சொல்லுவாங்க, பணம் வந்த பிறகு நம்ம மதிக்கன்னு சொல்லுவாங்க. அதே பணம் யார்கிட்ட நம்ம கஷ்டப்பட்டோம் அந்த வழி வரத்தை எல்லாருக்கும் தெரியும், நம்ம கேட்டு ஒதுக்கி வைக்கிறது எல்லா இடத்துல அப்படி இருக்குது. ஆனால் அந்த டைமில் அவங்க சில டைமில் நம்ம சறுக்கு ஆகிட்டோடனே நம்மகிட்ட எது கேட்பாங்க, கேட்டோம் நம்மளை அப்படி இதாக பேசுறது. பணம் வந்தால் மதிக்க மாட்டோம் தான் அதை பற்றி. நம்ம சாப்பாடுக்கு படுக்கிறதுக்கு இடம் இல்லை, மழை பெஞ்சா தங்கிறதுக்கு இடம் இல்லை. இது எல்லாருக்கும் தெரிஞ்சோம். அக்கம் பக்கத்தில் போய் படுத்தா கேவலமாக பார்ப்பாங்க. நம்ம ஏதோ ஒரு கொட்டாவே தங்கினா சேர்த்தான் நல்லா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஏதோ ஒரு லைஃப் ஏதோ ஒரு வேலை நல்ல வேலை கிடச்சி உக்காந்து நல்லா வந்துட்டுனா போதும். கண்டுக்க மாட்டாங்க. நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்ம நடக்கும். நிறைய பேர் தீமை பண்ணிவிட்டு நிறைய பேர் திருடுவாங்க, கொள்ளடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவான். அவனாம் பணம் வச்சுட்டு நம்ம மதிக்க மாட்டோம். பணம் வந்தப்போ நம்ம மதிக்க மாட்டோம். அது தப்பான வந்து தப்பான போயிடும். ஆனால் கஷ்டப்பட்டு இருக்கும்போது நேர்மையாக இருந்து போகிறோம், கடவுள் நிச்சயமாக கூட இருப்போம், நம்ம துணை இருப்பார். ஏமா நம்ம அப்பா அம்மா மனுஷன் வந்து இன்றைக்கி இருப்போம் நாளைக்கு போங்க. என்றைக்குமே தாய் தகப்பு இருந்தால் அந்த குடும்பம் நல்ல ஒரு தாய் தகப்பு இருந்தால் அந்த குடும்பம் கெட்டு போகாது, இல்லைன்னா அந்த குடும்பம் கெட்டு போகும். என் நிலைமையுமே யாருக்கும் இருக்கக்கூடாது. எல்லாரும் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேரும் யாரும் வெறுக்காதீங்க தாய் தகப்புன்னு. அவங்க திட்டினாலும் அடித்தாலும் செய்தும் பொறுத்துங்க. எதுக்கு நல்லது திட்டுறாங்கன்னா அது உங்களுக்கு அந்த வயசு வரும்போது புரிஞ்சுக்குவேன், வேதனைப்படுவேன். ஆனால் யார்கிட்டும் நம்ம கை கட்டி நிற்காத இருந்த ஒரே என்ன கல்வி தான். படித்து தான் நீங்கள் லைஃப் மாறும். அதேமாதிரி என் குடும்பத்தை அவ்வளோ கேவலம் பார்த்தாங்க. எங்கள் பணம் பார்த்துமே அக்கம் பக்கம் நிறைய பேர் என் சொந்தக்காரனே கேவலம் பார்த்தாங்க. இப்போ என் அண்ணன் படித்து முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு போயிட்டு வெளிநாட்டு போனால் இப்போ நிறைய பேர் தேடி வரான். என் அத்தை பொண்ணு, என் தங்கச்சி பொண்ணு, என் சின்னம்மா, என் தம்பி அப்படி அவங்க பேசுவாங்க பாரு, பயத்தை உரிச்சு வச்சுமே அப்படியே அழகாக பேசுவாங்க அந்த டைமில் வார்த்தை. அப்பா புள்ள ஆண்டி கேட்பா இந்த புள்ள இவ்வளோ கஷ்டப்படுறேம்மா, அம்மாவும் கஷ்டப்பட்டாங்கப்பா. நானும் சொன்னேன்ப்பா, அம்மா வந்தாங்கப்பா, நான் பேசும்பா, அம்மா சின்னம்மா அத்தை இப்படிங்கிறதா இவ்வளோ கஷ்டப்படுறதா. அந்த டைமில் நீலு கேள்னா விடுவாங்க. நம்ப சத்தியமாக நம்பாதீங்க.
யார் நம்மகிட்ட அந்த டைம் நம்ம நிலமை இல்லை ரொம்ப நம்ம கீழ்மட்டமாக இருக்கும்போது நம்ம நிறைய பேர் போகட்டு பின்னால் ரொம்ப கை ஊற்றுவோம், நம்மளை பார்த்து கேவலமாக பேசுவான். அதே நல்ல விஷயம் தான் பெருமையாக சொல்லுவான். நம்பாதீங்க, உண்மையுமே இன்றைக்கி உதவி செய்யணும்னு நினச்சி ஆசைப்படுங்க. எத்தனையோ பேருங்க படிக்க முடியாமல் அனாயாசமாக இருக்குது பிள்ளைங்க, அப்பா அம்மா தவிக்க இருக்குது பிள்ளைங்க, உதவி செய்யுங்க. நிறைய பேர் சொந்தம் பந்துங்க அக்கம் பக்கத்துக்கு உதவி செஞ்சுங்க. அவன் தாங்க நமக்கு வந்து பள்ளம் பறிப்பானே, அவன் தான் நமக்கு வந்து குழி பறிப்பானே. அதே மாதிரி என் வாழ்க்கையில் போகிறேன். இப்போ சொன்னீங்களே என் தம்பி மறித்து போனான், எங்கள் அம்மா மறித்து போனாங்க. அதுக்கு முன்னே நாங்கள் 8 பேரில் அதுக்கு முன்னே எதான் மறித்து போனோம், எல்லாம் கூட வந்து குழி பறிச்சவங்க தான் எல்லாமே. யாரும் நம்பாதீங்க, சொந்தம் அந்த பந்தம் யாரும் நம்பாதீங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னா கடவுள் நம்புங்க, கடவுள் வழி காட்டு சொல்கிற வழி ஃபாலோ பண்ணுங்க, கடவுளுக்கு கும்பிடுங்க. தாய் தேவை முக்கியம், தாய் தேவை குறைச்சி கேளுங்க. தாய் தேவை கேட்டு கடவுள் நோக்கி பாதுகாப்போங்க. நிச்சயமாக என்றைக்குமே நம்ம கூட இருப்பார். என்றைக்குமே நம்ம தாயத்தை மறுத்து போனாலும் நமக்கு நம்ம கடவுள் ரூபத்தில் நம்ம கூட இருப்பாங்க. முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோக்காக சொல்ல, என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுங்கிறேன். நான் இவ்வளோ வயசு ஆகிட்டு கல்யாணம் பண்ணல சொன்னேன். என் வாழ்க்கையில் வந்து